Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாக கேரள அரசு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் கேரள அரசுக்கும் கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் இத்தகைய பிரமாண பத்திரம் தாக்கலை கேரள அரசு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தற்போது இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, மிக அதிர்ச்சிகரமான தகவல்களோடு கேரள அரசு இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக புதிய அணையை கட்ட வேண்டும் என சொல்லி வந்தார்கள். தற்போது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வேறு என்ன தகவல்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கின்றன? பல நீங்கள் கூறியது போல பல நாட்களாக இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்திலும் நிலவி இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் கேரள அரசு சார்பாக இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் பல்வேறு முக்கிய விவாதங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள், புனரமைப்பு பணிகள், அதே போல பலப்படுத்தும் பணிகள் என அனைத்தும் மேற்கொண்டாலும் 152 அடி வரை தண்ணீரை சேமித்து வைக்க தமிழக அரசுக்கு உரிமை இல்லை. அதே போல அனைத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட பின்னரும் முல்லை பெரியாறு அணையில் 142 அடி வரை மட்டுமே நீர் தேக்கி வைக்க உரிமை உள்ளது. அணையை பலப்படுத்துவது என்பது உச்சபட்சமாக 142 அடி அந்த அடி நீரை தேக்கி வைப்பதற்காக மட்டுமே எனவும் கேரள அரசு தனது பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தற்போதைய முல்லை பெரியாறு அணை பலவீனமாகவும் கேரள மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது எனவும், அதே போல இந்த விவகாரத்தில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதே அனைத்துக்கும் தீர்வாக அமையும் என கேரள அரசு திட்டவட்டமாக இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரமாண பத்திரத்தின் மூலம் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் அணை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு மேற்பார்வை குழுவானது கலைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடையாது எனவும் உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு அமைக்கப்பட்ட முல்லை பெரியாறு மேற்பார்வை குழு தீர்ப்பு மற்றும் ஆணையின் மூலம் நீடித்து நிலைத்துள்ளது. அதே போல ஜல்சக்தி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அந்த ஆய்வு மூலமாக இந்த முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழுவானது கலைக்கப்பட்டுள்ளது எனவும், இந்த மேற்பார்வை குழு கலைக்கப்பட்டதற்கு எந்த ஒரு சட்ட அடிப்படையும் இல்லை, அது சட்ட விரோதமானது. உச்சநீதிமன்றத்துடைய அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட இந்த மேற்பார்வை குழுவை இந்த கலைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசின் அறிவிப்பாளை ஏற்கனவே முரணாக கூறப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிக்கையானது தெரிவிப்பதாக தற்போது கேரள அரசு இந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட விசாரணை நீதிமன்றத்தில் வரும்பொழுது இது தொடர்பான இந்த வாதங்கள் தொடர்பாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல அடுத்த கட்டமாக அவர்களுடைய நகர்வு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக கேரள அரசு ஏற்கனவே பலமுறை அச்சம் தெரிவித்திருந்த நிலையில் மேற்பார்வை குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அமைத்தது. அந்த மேற்பார்வை குழுவும் அணை பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தது. ஆனாலும் கேரள அரசு தரப்பில் இப்படியான ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனை முல்லை பெரியாறு அணை. தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜு. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.